ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நமக்கு பிடிச்ச ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிராப்புமே இல்லாமல் சூப்பராக ஒரு டிபியாக நம்ம செட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஆப்பை எப்படி அக்சஸ் பண்ணுறதுங்கிற பற்றி ஃபுல் டீட்டெயிலுமே வாங்க பார்க்கலாம். இப்போது அந்த ஆப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதனுடைய ஆப் இதுதான். ஸோ வாட்ஸ்ஆப். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இது போல தான் இருக்கும். அதாவது நம்ம பிடிச்ச ஃபோட்டோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் டிபியை செட் பண்ண முடியாது. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி இல்லைனா கிராப் பண்ணி மட்டும்தான் நம்ம செட் பண்ணிக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட ஒரு சைஸை மட்டும். ஸோ நீங்கள் ஃபுல் சைஸை நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பாட்டமில் இங்கே பார்க்க முடியும், 2-3 ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேலரி ஐக்கானை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நியூ செலக்ட் ஃபோட்டோ டேக் ஃபோட்டோ. ஸோ நான் செலக்ட் ஃபோட்டோ கொடுத்துட்றேன், என்னுடைய கேலரிக்கு போகுது. இப்போது ஒரு ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதுலேயே உங்களுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த ஃபுல் சைஸ் இமேஜை பார்த்தீங்கன்னா நான் பக்காவாக ஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஜூம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டமில் பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷேடோ கொடுத்துக்க முடியும். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் கொடுங்க. ஸோ பேக்ரவுண்ட் பிளர் கொடுத்துருக்க முடியும். ஸோ அகைன் பென்சில் ஐக்கான் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒயிட் பார்டர் வேணும்னாலும் ஒயிட் பார்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்க்க முடியும், கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ உங்களுக்கு சூப்பரான ஒரு டிபி பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாகவே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை நீங்கள் ஈஸியாக வாட்ஸ்அப் டிபியில் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ நார்மலாக உங்களுக்கு எல்லா ஃபோட்டோவுமே நீங்கள் கிராப் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரு சின்ன அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை ஃபுல் சைஸ்லேயே இந்த மாதிரி பேக்ரவுண்ட் பிளர் மூலமாக நீங்கள் சூப்பராக செட் பண்ணிக்க முடியும். ஓகே காஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வாட்ஸ்அப் டிபி ட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய அவுட்புட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சேவ் ஃபோட்டோ, சிம்பிள், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ ஓகே காஸ், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.